given a number n, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, count the number of digits in n which evenly divide n. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? count the number of digits in n. அந்த நம்பர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும், which evenly divide n. ஸோ இதில் என்னென்ன டிஜிட்ஸ் இருக்குதோ அந்த டிஜிட்ஸ்லாம் என்ன வந்து ஈவனாக டிவைட் பண்ணுதோ அந்த டிஜிட்ஸோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, அண்ட் ரிட்டர்ன் அண்ட் இன்டிஜர், அந்த கவுண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் n which evenly divides n. ஸோ இப்போ இதில் என்ன டிஜிட்ஸ் இருக்கு? 2 இருக்கு. 2 12 டிவைட் பண்ணுமா? ஓகே, ஒரு கவுண்ட் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன டிஜிட் இருக்கு? 1 இருக்கு. 1 12 டிவைட் பண்ணுமா? 1 கவுண்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ டோட்டலாக எத்தனை டிஜிட் 12 டிவைட் பண்ணும்? 2 டிஜிட் டிவைட் பண்ணும். சரி, 2. ஸோ we have to count the number of digits in n which evenly divides n. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து பாருங்க 6 எடுத்துக்கணும். 6 வந்து இந்த ஹோல் நம்பரை டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 4 எடுத்துப்போம். 4 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 2 எடுத்துப்போம். 2 டிவைட் பண்ணுமா? பண்ணும். ஸோ கவுண்ட் ஒன்னே ஒன்று தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டிஜிட்டா எடுத்து அந்த நம்பரை டிவைட் பண்ண தான் பார்க்கணும். எத்தனை டிஜிட்ஸ் அந்த நம்பர்ல இருக்கிற எத்தனை டிஜிட்ஸ் வந்து அந்த நம்பரையே டிவைட் பண்ணுது, அந்த கவுண்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதுக்கு என்ன லாஜிக்? எப்போதுமே நம்ம வந்து ஏதாவது கவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம கவுண்ட் வேரியபிள் ஒன்று வச்சுக்கணும். இந்த கவுண்ட் முதல்ல 0 இருக்கணும், அதில் நம்ம ஆட் பண்ணிட்டே போகணும். ரைட், அதுக்கப்புறம் ஒரு டிஜிட்டா நம்ம எடுக்கணும். மாடல் 10 பண்ணா ஒரு கடைசி டிஜிட் வந்துடும். ஸோ அந்த வேரியபிள் வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு லூப்ல n மாடலோ 10 போட்டா உனக்கு ஒரு டிஜிட் வந்துடும். கரெக்டா? அந்த டிஜிட் வந்து நம்ம ஒரிஜினல் நம்பரை டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். இஃப் ஒரிஜினல் நம்பர் டிவைட் பண்ணுதா என்ன, அந்த டிஜிட் வந்து டிவைட் பண்ணுதா, டிவைட் பண்ணா அந்த கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணணும். கரெக்ட்? அதுக்கப்புறம் நம்ம இப்ப கடைசி டிஜிட் எடுத்துட்டோம். அடுத்த டிஜிட் போறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிஜிட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்ப n டிவைடட் பை 10 போட்டுக்கலாம். n = n டிவைடட் பை 10 போட்டா கடைசி டிஜிட் ரிமூவ் ஆயிடும். ஸோ இதே மாதிரி ஒரு லூப்ல நம்ம ஒரு டிஜிட்டா எடுத்து அந்த ஒரு டிஜிட்டும் அந்த ஹோல் நம்பரை டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். டிவைட் பண்ணுச்சுன்னா கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நவ் இப்போ கோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு கவுண்ட் டிக்ளேர் பண்ணிக்கணும். ரைட், நான் இந்த நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரிஜினல்ல. ஏன்னா என்னுடைய லூப்ல வந்து இந்த நம்பர் மாறிட்டே இருக்கும். ரைட், ஸோ லூப்பு போடணும். எவ்வளவு வரைக்கும்? நான் இந்த நம்பரை ஒரு டிஜிட்டா ரிமூவ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ n not equal to 0. ஸோ ஒரு டைம் நான் என்ன பண்ணணும்? நான் அந்த டிஜிட்டை எடுக்கணும். ஓகே, ஸோ இன்ட் டிஜிட் வந்து எப்படி எடுப்பேன்? n மாடுலோ 10 பண்ணா எனக்கு லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நான் செக் பண்ணணும் என்னுடைய ஒரிஜினல் நம்பரை வந்து இந்த டிஜிட் வந்து டிவைட் பண்ணுதா. சப்போஸ் டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா நான் என் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு டிஜிட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிஜிட்டுக்கு போகணும். இப்போ 6 எடுத்தாச்சு, அடுத்தது 4க்கு போகணும். ஸோ அப்போ 6 ரிமூவ் பண்ணணும். 6 ரிமூவ் பண்ணுறதுக்கு n = n divide 10. கரெக்ட்? ஸோ இது அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட்டா நம்ம எடுப்போம். ஒரு டிஜிட்டா எடுத்துட்டே வருவோம். அந்த டிஜிட் வந்து அந்த நம்பரை டிவைட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஸோ கடைசியா நம்ம கவுண்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இது ரெண்டாவதான் பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டிவைட் பை 0 எரர் வருது. என்ன அப்படின்னா நம்ம ஒரு டிஜிட்டா எடுக்கணும். 4 எடுக்கிறோம், 4 வந்து இந்த நம்பரை டிவைட் பண்ணுதான்னு பார்க்குறோம். 7 எடுக்கிறோம், 7 இந்த நம்பரை டிவைட் பண்ணுதான்னு பார்க்குறோம். அப்புறம் 0 எடுக்கிறோம், 0 இந்த நம்பரை டிவைட் பண்ணுதான்னு பார்க்குறோம். ஸோ 0 வந்து நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த நம்ம எடுக்கிற டிஜிட் வந்து 0வா இல்லாம இருந்தாதான் இதை பண்ணணும். கரெக்டா? அப்ப நம்ம எடுத்த டிஜிட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அதுக்கப்புறம்
இந்த நம்பரையும் டிவைட் பண்ணணும். அப்போ மட்டும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றோம். So all the test case passed.